ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மசாலா சமையல். இன்றைக்கி நம்ம ஜீரக சம்பா அரிசியை வச்சு எப்படி சிக்கன் பிரியாணி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கனமான பாத்திரத்தில் 200 ml எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போது 3 பட்டை, 7 கிராம்பு, 3 ஏலக்காய் இதையும் அதோடு கூட சேர்த்துக்கலாம். இதோட கூட 3 பிரியாணி இலையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இதோட கூட 3 பச்சை மிளகாய், நான் 1 கிலோ அரிசிக்கு 1/4 கிலோ வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ கட் பண்ண வெங்காயத்தை அதோட கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் 1 கிலோ செய்கிறீங்கன்னா அதுக்கு 1/4 கிலோ வெங்காயம், 1/4 கிலோ தக்காளி போதுமானது. இதை நல்லா கலர் மாறி வர வரைக்கும் வதக்கி விடலாம். இது ஒரு மூடி போட்டு வேக விடுவோம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் இஞ்சி, பூண்டு, 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 3 ஏலக்காய், 4 கிராம்பு, 3 பட்டை எடுத்திருக்கேன். இதை நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வந்திருக்குது. இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த விழுதியும் அதோடு கூட சேர்த்துக்கலாம். இதோட அளவுகள் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு அடி பிடிக்கும், அதனால் நல்லா கிளறி விடுவோம். இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். 2.5 ஸ்பூன் பிரியாணி மசாலா எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிரியாணி மசாலா வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா இன்னும் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இதோட கூட 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதை நல்லா அடி பிடிக்காதவாறு கிளறி விட்டுக்குங்க. இப்போது 1/4 கப்பு தயிர் எடுத்துக்கலாம். அதையும் இதோட கூட சேர்த்துக்கலாம். இது அடிப்பிடிக்கும், நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போது நான் 1/2 கட்டு புதினா கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இதில் 1/4 கட்டு இப்போ சேர்த்துக்கலாம். இதையும் அதோட கூட சேர்ந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் 1/4 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளியும் அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது எல்லாம் சேர்ந்து நல்லா குழஞ்சி வர வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இது எல்லாம் நல்லா குழஞ்சி வந்துடுச்சு. நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ சிக்கன் போதுமானது. இதையும் அதோட கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், கறியிலேருந்து தண்ணி நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அரிசியை ஊற வச்சுட்டேன். நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அந்த அளவில் 1/2 கப் தண்ணி நம்ம ஊற்றணும். அதாவது 1 கப் அரிசிக்கு 1/2 கப் தண்ணி ஊற்றணும். இப்போ நான் 1/2 கப் தண்ணி ஊற்றிட்டேன். நீங்கள் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அரிசியை ஊற வச்சுருங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போது நான் 4 ஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். நான் கையிலே அளந்துட்டேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா ஸ்பூன் வச்சு நீங்கள் அளந்து ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம மூடி போட்டு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு.
இப்போ நான் ஊற வச்ச அரிசியை அதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் அரிசி போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மூடி போட்டு அதை வேக விடுவோம். இப்போ பாருங்க, அரிசி பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இந்த டைமில் நான் ஆஃப் எலுமிச்சம்பழம் எடுத்து புழிஞ்சி வச்சுருக்கேன். இப்போ இதையும் அதோட கூட சேர்த்துக்கலாம். நம்ம ஸ்டார்டிங்லேயே தயிர் தக்காளி சேர்த்துருக்கோம், அதிலே புளிப்புத்தன்மை இருக்கும். ஸோ நான் அரை பழம் தான் எடுத்திருக்கேன். இப்போது சாதம் உடையாத அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டுருவோம். அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், சாதம் நல்லா வெந்துடுச்சு. நான் கொஞ்சோண்டு ஃபுட் கலர் எடுத்திருக்கேன். இது பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக இதை நான் சேர்க்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேருங்க, இல்லைன்னா வேண்டானா அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம கொஞ்சோண்டு புதினா கொத்தமல்லி வச்சுருந்தாலே அதையும் போட்டு மூடி போட்டுருவோம். ஒரு 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சாதம்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. ஒன்றோட ஒட்டலை, கறியெல்லாம் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள். அவ்வளோதாங்க, சுவையான ஜீரக சம்பா அரிசியில் சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.